ஹாய், இன்றைக்கி நம்ம எங்கே கிளம்புறோன்னா செங்கத்தில் சக்தி முருகனில் ஒரு கம்ப்ளைண்ட் சொல்லியிருந்தாங்க. அதை போய் பார்த்துட்டு, அப்புறம் கார்த்திகேயன் மெட்டலில் அங்கே ஒரு கம்ப்ளைண்ட் சொல்லியிருந்தாங்க. அதை போய் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் ஒரு நீர்பத்தூர் ரோட்டில் ஒரு சின்ன இன்ஸ்டாலேஷன் சொல்லியிருந்தாங்க. அதையும் போய் பார்த்துட்டு, ஒரு கிரைண்டர் கம்ப்ளைண்ட்டு அதை பார்த்துட்டு அப்படி டேரெக்டாக திருவண்ணாமலைக்கு வர மாதிரி. இது நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அது என்னென்ன நடக்குதுலான்னுட்டு நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஒரு வழியாக நம்ம செங்கத்தை ரீச் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே சக்தி முருகனில் இந்த கேஸ் ஸ்டவ் தான் நல்லா தான் இருக்குது. அவங்ககிட்ட ரெகுலேட்டர் ப்ராப்ளம் போல். நெக்ஸ்ட்டு இந்த கிரைண்டரு இது சுவிட்சு ப்ராப்ளம் போல். அதனால் டேரெக்டாகவே கனெக்ஷன் கொடுத்துட்டு வர வச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம் நம்ம கஸ்டமர்கிட்ட. நெக்ஸ்ட்டு சிம்னி, இந்த பொம்பளை ஒரு வாரத்துக்கு முன்னாடியே எனக்கு ஃபோன் பண்ணிச்சு. இந்தமாதிரி நான் அடுத்த நாள் வரேன்னு சொன்னேன். அடுத்த நாள் அவங்க ஊருக்கு போயிட்டாங்க. அடுத்து நான் எங்கள் மேலே தப்பு நான் சொல்லி ஒரு வாரம் ஆச்சு, ஏன் வரல நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டீங்க. சரின்ட்டு இதை போய் பார்த்தோம். பார்த்துட்டு எல்லாம் பிரித்து பார்த்துட்டு எல்லாம் கரெக்டாக இருக்குது. அப்போ என்னோ குறையா இருக்கிற மாதிரியே எனக்கு இருந்துச்சு. சரின்ட்டு பார்த்து நின்றுட்டேன். என்னடா திடீர்னு வண்டி போகிற மாதிரி காட்டுறீங்களே அப்படின்னு காட்டினா, கிரிட்டு முருட்டுன்னு ஒரு இடத்துக்கு போய் நிற்கிறேன். பார்சலில் பேக் பண்ணோன்னு ஒரு கிளாம்பு வைக்கல. அந்த கிளாம்புக்கு இப்போ கிரிட்டு நான் போய் நிற்கிறேன். ஒரு 5 கிலோமீட்டருக்கு மேலே கஸ்டமர் வீடு. இந்த கிளாம்பு தான். இந்த கிளாம்பு ஆகிட்டு மறுபடியும் கடைக்கு வந்து ரிட்டன் வாங்கின்னு போகணும். இது இந்த சக்தி முருகன் பேக் பண்ணி மாற்றி பேக் பண்ணி பேக் பண்ண விட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஃபிட் பண்ணி எல்லாத்தையுமே பர்ஃபெக்டாக முடித்து அவங்களுக்கு டெமோவும் கொடுத்துட்டு நம்ம கிளம்பிட்டோம். அந்த பொம்பளை அங்கேருந்து நான் கிளம்பி வரேன்னு சொல்லிட்டேன். சொன்னதுக்கப்புறமா ஒரு 10-15 வாட்டி எனக்கு ஃபோன் பண்ணி வரீங்களா இல்லையா சரியான லூஸ் கஸ்டமர்.